Nova 3 இப்போ ரீசெண்டாக Huawei 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க, Nova 3, Nova 3i. இந்த வீடியோவில் அந்த Nova 3 ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ Nova 3 இந்த பாக்ஸில் தான் வருது. ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல உள்ள அந்த ஃபோன் இருக்குது. அந்த பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. Huawei இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே, இந்த பில்டை பற்றி நம்ம ஒரு சில நிமிஷத்தில் பேசுவோம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு சிம் இஜெக்டர் பென், சாஃப்ட் கேஸ், ஆப்பிள் இயர்பாட்ஸ் மாதிரி இருக்கிற இயர்ஃபோன்ஸ், டைப் சி கேபிள், அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த Nova 3க்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க Huawei. அந்த டியூவல் கலர் பேக் கொடுத்து மற்ற ஃபோன்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ எனிவே, பேக்கை பற்றி நிறைய பேசிட்டோம். ஃப்ரண்ட்லேயும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே நாட்சோடு கொடுத்துருக்காங்க. நாட்ச் இருக்கிறதுனால ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5/9, ரெசல்யூஷன் 2340x1080 பிக்சல்ஸ். இதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா அந்த நாட்ச் தான். ஸோ இங்கே 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு IR சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்லேயும் ஃபேஸ் டிடெக்ஷன் ஈஸியாக இருக்கும் இதில். அதுக்கப்புறம் ஒரு இயர் பீஸும் இங்கே இருக்குது. அடுத்து இன்டர்னல்ஸ்னு பார்க்கல உள்ள Kirin 970 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை நம்ம நிறைய ஃபோன்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். Huawei P20 Pro, Honor 10, Honor View 10 எல்லாத்துலேயுமே இதே சிப் தான். ஸோ புதுசாக எதுவும் கொடுக்காட்டியும் இது ரொம்ப நல்ல சிப். இந்த எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கல Nova 3லையும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மெமரின்னு வரையில் 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ். அது பத்தலன்னு நினச்சிங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ மெமரி அதை வச்சு மைக்ரோ SD போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்ரிட் ஸ்லாட் லெஃப்ட்டில் இருக்குது. ரைட்டில் பவர், வால்யூம் பட்டன்ஸ். டாப்பில் வெறும் செகண்டரி மைக்ரோஃபோன் தான். பாட்டமில் ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கு நடுவில் டைப் சி போர்ட். Nova 3க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. Huawei ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3750 mAh பேட்ரி. ஸோ ஹை கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி இன்னும் பேசுவோம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இங்கே EMUI 8.2, Android 8.1, Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம ஏற்கனவே EMUIயில் பார்த்தது தான். EMUI ஸ்டாக் மாதிரி கிடையாது, ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு. சாஃப்ட்வேர்னு வரையில் மோஸ்ட்டாக கேமராஸில் தான் இங்கே Huawei கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஃபோனுக்கு ஹைலைட்னு சொல்லலாம். பின்னாடி ஒரு 16 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, f1.8 லென்ஸோட, அப்புறம் ஒரு செகண்டரி 24 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சர், அதுக்கும் f1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 24 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரோட. ஸோ இந்த ஷாட்டில் அந்த செல்ஃபி கேமரா வச்சு எடுத்தது தான். இதில் செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்க்கும் ஆப்ஷன் இருக்குது. பின்னாடி கேமராலையும் போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். டிஃப்ரெண்ட் லைட்டிங் மோட் ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாமே ஏஐனால பவர்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1080p வீடியோக்கு EISம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி பேசுகிறோம். இப்போதைக்கு இந்த ஃபோட்டோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோன் இப்போ 35,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6128 வேரியண்ட். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது வர்த்தா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்ன மாதிரி ரிவ்யூவில் இதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இதை வாங்குவீங்களா? இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள மற்ற 970 ஃபோன்ஸ், ஒரு Honor 10, இல்லை மேபி ஒரு OnePlus 6 அந்த மாதிரி, இல்லை Zenfone 5G, இந்த மாதிரி ஃபோன்ஸ் வாங்குவீங்களா? எது உங்களோட பிக்? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.